Hi guys, welcome to Danny's Ideas. இனி நம்ம என்ன வீடியோ பார்க்க போறோம்னா எமர்ஜென்சி பவர் பேங்க் எப்படி செய்ய போறதுன்னு தான் பார்க்க போறோம். நம்ம யூசுவலா பவர் பேங்க் இல்லாம நிறைய பேர் சார்ஜ் இல்லாம ஃபோன் ஷட் டவுன் ஆகுது பார்த்துருப்பீங்க. ஸோ எமர்ஜென்சி சுச்சுவேஷன்ல நம்ம எப்படி இந்த பவர் பேங்க் யூஸ் பண்ணி நம்ம சார்ஜ் பண்ண போறோம் தான் பார்க்க போறோம். இது வரைக்கும் நம்ம சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. ஸோ வாங்க வீடியோக்குள்ள போகலாம். கைஸ், ஃபஸ்ட் யூஎஸ்பி கேபிள் எடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட் செல் எடுத்துக்கோங்க, 3 செல். நான் வந்து மொபைல் வந்து 2000 பேட்டரினால் நான் வந்து 3 செல் எடுத்துன்னு இருக்கேன். நீங்கள் 4000 அப்படின்னா ஒரு 4 செல் எப்படி யூஸ் பண்ணிக்கோங்க. பிளேட், அப்புறம் டேப், சிசர் இது எடுத்துக்கோங்க. வாங்க நெக்ஸ்ட் பார்க்கலாம். இப்போ இந்த 3 செல்லில் பார்த்தீங்கன்னா ஒரு பாசிட்டிவ் ஒரு நெகட்டிவ் இருக்கும். பாசிட்டிவ் சைடு பாருங்கள், அதுதான் பாசிட்டிவ், இது வந்து நெகட்டிவ் சைடு. ஸோ 3 பேட்டரியிலும் இதே மாதிரி தான் இருக்கும். நம்ம எப்படி கனெக்ஷன் கொடுக்க போகிறோன்னு வந்து நீங்கள் கேர்ஃபுல்லாக பாருங்கள். இப்போ இந்த மாதிரி 2 செல் எடுத்துக்கோங்க. ஃபஸ்ட்டு பாசிட்டிவ் நெகட்டிவ் வந்து நம்ம கனெக்ட் பண்ண போகிறோம். பாருங்கள், பாசிட்டிவ் அது பாருங்கள், நெகட்டிவ் இது பாசிட்டிவ். நம்ம இப்படி தான் ஒன்றா சேர்க்க போகிறோம், ஜாயின் பண்ண போகிறோம். அதுக்காக நம்ம இந்த மாதிரி ஒரு டேப் எடுத்துக்கோங்க. எடுத்துக்கின்னு நம்ம அந்த வந்து ஒரு செல் வந்து நம்ம அப்படி ப்ளேஸ் பண்ணலாம். ஆஃபில் ப்ளேஸ் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு செல் வந்து இப்போ இது வந்து நெகட்டிவ் ஃபேஸ் வந்து நம்மளுக்கு தெரியுது. நெக்ஸ்ட்டு வந்து நம்ம பாசிட்டிவ் ஃபேஸ் வந்து அதுக்கு டச் ஆகிற மாதிரி பேஸ்ட் பண்ணிவிட்டு அதை வந்து நல்லா டைட்டாக க்ரிப்புக்காக நம்ம வந்து டேப் ரொட்டேட் பண்ண போகிறோம். அங்கே பாருங்கள் எப்படி பண்ணுறோன்னு. அதே மாதிரி நீங்களும் பண்ணிக்கோங்க. நீங்கள் கன்ஃபார்ம் பண்ணிக்கோங்க அதை வந்து நல்லா ஒட்டின்னு இருக்குன்ட்டு. பாசிட்டிவ் நெகட்டிவ் கனெக்ட் ஆகுனா தான் அதிலேருந்து நம்மளுக்கு பவர் கிடைக்கும். பாருங்கள், இது கரெக்டாக ஒரே ஸ்ட்ரைட்டாக இருக்குது. அப்போ நம்ம வந்து கரெக்டாக கனெக்ஷன் கொடுத்துருக்கோன்னு அர்த்தம். பாருங்கள், உங்களுக்கே தெரியும், வீடியோவில் பார்த்தா உங்களுக்கு தெரியும். இப்போ பாருங்கள், இப்போ வந்து அதே மாதிரி வந்து இந்த பக்கம் வந்து அது வந்து நெகட்டிவ், இது வந்து பாசிட்டிவ். ஸோ இப்போ வந்து மறுபடியும் இது மாதிரி பேஸ்ட் பண்ண போகிறோம். முன்னாடி நம்ம எப்படி பண்ணமோ அதே மாதிரி தான் இப்போது நம்ம பேஸ்ட் பண்ண போகிறோம். அதே மாதிரி இது வந்து ஆஃப் வந்து டேப்பில் வச்சுட்டு நெக்ஸ்ட்டு ஆஃப் வந்து பாசிட்டிவ் வந்து நெகட்டிவ் கனெக்ட் பண்ணுறோம். பாருங்கள் வீடியோவில் அது கரெக்டாக அது வந்து நான் ஒட்டினா தான் அதுலேருந்து நம்மளுக்கு கனெக்ஷன் வந்து கரெக்டாக கிடைக்கும். ஸோ அதனால் நீங்கள் வந்து டைட்டாக இருக்கான்னு நீங்கள் ஒரு வாட்டி நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. செக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் கட் பண்ணி நல்லா பேஸ்ட் பண்ணிடுங்க. இப்போ யூஎஸ்பி கேபிள் எடுத்துக்கோங்க. இதை வந்து நம்ம வந்து ஸ்லீவ் வந்து கட் பண்ண போகிறோம். ஸ்லீவ் கட் பண்ணியாச்சு. இப்போ பாருங்கள், அதில் வந்து 2 வயர் இருக்கும். ஒன்று வந்து ரெட், அப்புறம் ஒயர். சப்போஸ் நீங்கள் வந்து சார்ஜர் ஒயர் எடுத்திங்கன்னா அதில் 4 வயர் இருக்கும். இதில் வந்து 2 வயர் தான். பார்த்தீங்கன்னா இந்த 2 வயரில் இருக்கிற நம்ம ஸ்லீவ் வந்து நம்ம ரிமூவ் பண்ணிடலாம். பாருங்கள், இப்போ நம்ம ஸ்லீவ் ரிமூவ் பண்ணியாச்சு. இப்படி தான் இருக்கும் கைஸ். இதை வந்து நம்ம வந்து யூஎஸ்பி கேபிளில் வந்து நம்ம கனெக்ட் பண்ண போகிறோம். எப்படி கனெக்ட் பண்ண போகிறதுன்னு இப்போ நம்ம பார்க்கலாம். இப்போ அந்த மாதிரி யூஎஸ்பி கேபிள் பாருங்கள், இங்கே வந்து ஸ்லீவ் கட் பண்ணியிருந்துருக்கு. இப்போ நெக்ஸ்ட்டு வந்து இந்த மாதிரி உங்கள் வீட்டில் ஏதாவது 2 வயர் இருக்கும் பார்த்தீங்களா, அதை வந்து எடுத்துக்கோங்க. இதை வந்து எப்படி கனெக்ஷன் பண்ண போகிறோன்றது வந்து இப்போ நான் உங்களுக்கு காட்ட போகிறேன். எக்ஸ்ட்ரா வயர் ஒன்று எடுத்துக்கோங்க. அதில் வந்து ஒயிட் கலர் ஸ்லீவ் வந்து அந்த இதோடு நம்ம கனெக்ஷன் கொடுக்க போகிறோம். அதை வந்து சாதா செலோ டேப்பில் கூட நீங்கள் ஒட்டிக்கலாம். இப்போ ஃபஸ்ட்டு வந்து அந்த ஒட்டினது வந்து நான் உங்களுக்கு காமிக்கிறேன் பாருங்கள் வீடியோவில். செலோ டேப் வந்து போட்டு பேஸ்ட் பண்ணிட்டேன். இப்போ செகண்ட் எக்ஸ்ட்ரா வயர் வந்து அங்கே பாருங்கள். இப்போ அது ஃபஸ்ட்டு வந்து ரெட் கலருக்கு நம்ம கனெக்ஷன் கொடுத்துட்டோம். செகண்ட் வந்து அந்த ஒயிட்க்கு நம்ம கனெக்ஷன் கொடுக்க போகிறோம். பாருங்கள், அதை கனெக்ஷன் கொடுத்துட்டு நெக்ஸ்ட்டு அது செலோ டேப்பில் வந்து போட்டு பேஸ்ட் பண்ணிவிடுங்க, கழண்டி வராமல் இருக்கிறதுக்கு. கைஸ், இப்போ வந்து 2 எக்ஸ்ட்ரா வயரும் நம்ம வந்து கனெக்ட் பண்ணிட்டோம். கனெக்ட் பண்ணிவிட்டு அதை ஒயர் கழண்டாதபடி நம்ம வந்து செலோ டேப் போட்டு பேஸ்ட் பண்ணியிருக்கோம். இப்போ வந்து 2 எண்டு இருக்கும் பார்த்தீங்களா, பாசிட்டிவ் நெகட்டிவ். பாசிட்டிவ் நெகட்டிவில் வந்து இந்த 2 எக்ஸ்ட்ரா ஒயர் வந்து நம்ம கனெக்ட் பண்ண போகிறோம். கனெக்ட் பண்ணிவிட்டு சார்ஜ் ஆகுதா இல்லையான்னு இப்போ வந்து டெஸ்ட் பண்ண போகிறோம். கைஸ், இப்போ நம்ம வந்து கனெக்ஷன் கொடுத்துட்டோம். இப்போ வந்து சார்ஜ் போட்டு பார்க்குறோம், ஒர்க் ஆகுதா இல்லையான்னு பார்க்க போகிறோம். இப்போ பாருங்கள், இப்போ நம்ம வந்து நெகட்டிவ் பாசிட்டிவ் இது வந்து நம்ம கனெக்ஷன் கொடுக்க போகிறோம். பாருங்கள், இப்போ கனெக்ஷன் கொடுத்துட்டோம். அங்கே பாருங்கள், பட் சார்ஜ் ஆகலை. நம்ம பாசிட்டிவ் நெகட்டிவ் வந்து சேஞ்ச் பண்ண போகிறோம். எப்படின்னா ஜஸ்ட் ஆப்போசிட்டாக நம்ம கனெக்ஷன் கொடுக்க போகிறோம். இப்போ பாருங்கள், நெக்ஸ்ட் வீடியோவில் காமிக்கிறாங்க. இப்போ வந்து பாசிட்டிவ் வந்து அப்படியே ஆப்போசிட்டாக நீங்கள் கனெக்ஷன் கொடுங்க வயர், அவ்வளோதான். அது எப்படின்னா ஜஸ்ட்டு செல்லை வந்து ரொட்டேட் பண்ணுங்கள், அவ்வளோதான். இப்போ பாருங்கள், இப்போ மாற்றி கொடுத்து பார்க்குறோம் ஒர்க் ஆகுதா இல்லையான்ட்டு. பாருங்கள், டச் பண்ணோடனே
அங்கே பிளிங்க் ஆகுது பாருங்கள். ஸோ லைட் எரியுது, அங்கே சார்ஜர் சிம்பிளும் காமிக்கிறேன் பாருங்கள், சார்ஜும் எரியுது. இது பார்த்தீங்களா? சப்போஸ் இந்த மாதிரி எமர்ஜென்சி சுச்சுவேஷன், ஒரு அர்ஜென்ட்டுக்கு கால் பண்ணோம், சார்ஜ் இல்லை, அந்த மாதிரி டைமில் வந்து இது வந்து ரொம்ப யூஸ் ஆகும் கைஸ். நீங்கள் வந்து பேட்ரி வந்து அதிகமாக உங்கள் ஃபோன் வந்து 4000 மெகாஹெர்ட்ஸ் இல்லை 5000 அப்படி போச்சுன்னா நீங்கள் வந்து ஒரு எக்ஸ்ட்ரா ஒரு 2 பேட்ரி அந்த மாதிரி ஆட் பண்ணிக்கோங்க. அப்போ வந்து பவர் வந்து கொஞ்சம் எக்ஸ்ட்ரா கிடைக்கும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் கைஸ். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம்.